மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வருங்காலங்களில் நம்ம இருக்க போகிறது இல்லை. நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம். அந்த நேரத்தில் இந்த இந்தியாவில் வாழ போகிறது நம்மளுடைய பிள்ளைகளும், அவர்களுடைய பேர பிள்ளைகளும், அவர்களுடைய கொள்ளு பேரன்களும், நம்முடைய கொள்ளு பேரன்களும் தான் இந்த நாட்டில் வந்துட்டு வாழ போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தேசத்தை உருவாக்கி தர வேண்டியது இன்றைய தலைமுறையாகிய உங்களுடைய, என்னுடைய பொறுப்பு. இன்றைய தினம் தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் மீது சனாதனவாதி செருப்பு வீச முற்பட்ட சம்பவத்தை நாம் இன்று கண்டிக்கவில்லை என்றால், நம்முடைய எதிர்கால பிள்ளைகள் வாழப்போகும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பையும் நாம் உறுதி செய்யாமல் செத்துப்போனவர்களாக இருப்போம். ஒன்று வாழ வேண்டும், இல்லை செய் அல்லது செத்து மடி. இந்த ஜனநாயகத்திற்காக நாம் உயிரை கொடுக்க வேண்டும், இல்லது செத்து போக வேண்டும். அரசியலுக்காக நாம் எந்த ஒரு கோழைத்தனமான முடிவையும் எடுக்கக்கூடாது. இதை உடனடியாக கண்டித்து கொடிக்கம்பங்களை எல்லாம் அரை கம்பத்தில் நீங்கள் பறக்க விட வேண்டும். முடிந்தால் ஒரு துக்க நாளாக அனுசரித்து முழு கல்லூரி பள்ளிகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் லீவு கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற எடுக்கும் போராட்டம். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நாம் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வருங்கால சந்ததி நம்மை மன்னிக்காது. இது என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.